எப்படி மற்றவரை மாற்றுவது? ஓம் சாந்தி. எப்பொழுது யாரோ ஒருவர் எதையோ தவறாக செய்துவிட்டார்கள் என்றால், நாம் அவர்களுக்கு படிப்பினை கொடுப்பதற்காக முயற்சி செய்கின்றோம். நான் இதை சரி செய்து விடுவேன் என்று நாம் அவர்களுக்கு படிப்பினை கொடுக்கின்றோம். படிப்பினை கொடுக்க வேண்டும். ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த முறை படிப்பினை கொடுப்பதற்கு என்னவாக இருக்கின்றது? நாம் மன்னிப்பின் ரூபத்தில் இருந்து படிப்பினை கொடுக்க வேண்டும். நாம் வெறுமனே படிப்பினை கொடுக்கக்கூடாது. நாம் கருணை கொண்டு வந்து மன்னிப்புடன் பிறகு படிப்பினை கொடுக்க வேண்டும். ஆகையால் நாம் இந்த 3 வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். படிப்பினை, கருணை மற்றும் மன்னிப்பு. நாம் அப்படி அவர்களுக்கு படிப்பினை கருணையோடு கொடுத்தோம் என்றால், நமது படிப்பினை அவர்களுக்காக செயலாற்றும். நாம் கருணையோடு இல்லாமல் இருந்தோம் என்றால், கருணை இல்லாமல் அந்த படிப்பினை கொடுத்தோம் என்றால், அந்த படிப்பினை ஒரு காதில் போய் மற்ற காதில் வெளிவந்துவிடும். அந்த படிப்பினை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது அப்படிதான் அல்லவா? ஆகையால் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கின்றதா? உங்களுக்கு தெரியும் எப்படி ஆசிரியராக உடனே ஆவது என்று. ஆனால் நீங்கள் மன்னிக்க வேண்டும். இந்த 2ம் சேர்ந்தே இருக்க வேண்டும். உங்களுக்கு கருணை இருக்க வேண்டும். கருணை இருப்பதற்கு என்ன வழி இருக்கின்றது? நல்விருப்பம் மற்றும் தூய்மையான உணர்வு. அதாவது சுப விருப்பம், சுப பாவனை. நீங்கள் சுப விருப்பம், அதாவது நல் விருப்பத்தை பற்றி பேசுகின்றீர்கள் இல்லையா? இது கூட சொல்லப்படுகின்றது. அதாவது உண்மையான அன்பு கல்லை கூட தண்ணீராக ஆக்கி விடுகின்றது என்று. உண்மையான அன்பு. அதே மாதிரியே நாம் மன்னிப்பின் ரூபத்தில் படிப்பினை கொடுத்தோம் என்றால், நாம் மற்றவர்களை என்ன செய்ய வேண்டுமோ, என்ன செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோமோ அது நடந்தேறும். நாம் படிப்பினை கருணையோடு கொடுப்பதன் பலனாக மற்றவர்களது கடினமான இதயம் கூட மாறிவிடும். ஓம் சாந்தி.